சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் வணக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததையும் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை வதங்கிட்டு, மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள், அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதக்கிட்டு பெருஞ்சீரகம், பட்டை, அவ்வளோதான். இதை வதங்கினதையும் ஆனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அடுத்து சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் குழம்பு தாளிச்சிக்கலாங்களா? எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்குவோம். அடுத்து தட்டி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்ச சுண்டைக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டு அது கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அரைச்சலை குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டா குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வைக்கிற ஸ்டைல் சுண்டக்காய் குழம்பு. சாப்பிட்றலாமா? சாப்பாடு வச்சு சுண்டக்காய் குழம்பு ஊற்றி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குழம்பு